வணக்கம் எங்கடா அந்த ஸ்டுடியோ செட்டப் அப்படின்னு தேடாதீங்க. எல்லா வீடியோவுக்கும் அந்த செட்டப் கிடையாது. வாரத்தில் இப்போதைக்கு 1-2 வீடியோஸ் அந்த ஸ்டுடியோ செட்டப்பில் ப்ரொஃபஷனலாக வரும். தென் புதுசாக என்ன ஸ்டுடியோ அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொன்னதான், அதையெல்லாம் நான் மற்றும் பல எபிசோடில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இந்த வாரம் ஒரே ஒரு தமிழ் படம் தான், குட் பேட் அக்லி. ஆனால் மலையாளத்தில் விஷுவை முன்னிட்டு 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. மம்முட்டியோட பசூக்காலாம் ரிலீஸ் ஆகிற தடமே இல்லாமல் ரிலீஸ் ஆயிருக்கு. தென் ஆலப்புழா ஜிம்கானா, தென் இந்த மரண மாஸ். வியாழக்கிழமை நாயகன் பேசில் ஜோசப் நடிச்சிருக்கிற படம். ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை முதல்ல பார்க்கலாம் நினச்சேன். ஆனால் ஆலப்புழா ஜிம்கானா பார்க்கலாம், நடுவில் கொஞ்சம் ஒரு குழப்பம் வந்து டிவியேட் ஆகி அப்புறம் அது கரெக்டாக டிக்கெட் கிடைக்காம மரண மாசையே ரொம்ப தூரம் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. டொவினோ தாமஸும் கோப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த மரண மாசா இல்லை ஜஸ்ட் மரணமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மரண மாஸ். சிட்டியில் புதுசாக ஒரு சீரியல் கில்லர் வயசான ஆளுங்களை கொலை பண்ணிட்டு வாயில் ஓட்ட போட்டு சரியாக அதில் வாழைப்பழத்தை வேறு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் பேரே பனானா கில்லர், வாழைப்பழ கொலைகாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் அது யாருன்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேசில் ஜோசப் தலையில் மஞ்சள் கலர் டை, சிக்மா மேலு டேக்னு வைபோட சேட்டையாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு யங்ஸ்டர். அவர் தொல்லை தாங்க முடியாமல் அவர் ஏரியாவே அவருக்கு ஸ்பான்சர் பண்ணி வெளிநாடு அனுப்பலாம் தயாராக இருக்காங்க. அவர் அனிஷ்மாவை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு ட்ராக் கதையில் முதற்கண்ணன் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அவர் ஒரு பஸ் டிரைவர். அந்த பஸ்ஸோடைய கண்டக்டர் சிஜு சன்னி சின்ன வயசுலேயே அப்பாவை தொலைச்சிட்டு இன்னமும் பாசத்தோட தேடிட்டு இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் கை. அந்த சீரியல் கில்லர், ஒரு டெட் பாடி, பேசில் ஜோசப், அனிஷ்மா, இந்த பஸ் டிரைவர், கண்டக்டர் எல்லாரும் இந்த பஸ்ஸில் எதேச்சியாக வந்து சேர்ந்தா என்ன ஆகும்? அதுதான் மரண மாஸ். போன வருஷம் வந்து நுணக்குழிக்கு அப்புறம் நான் செம்மையாக கைத்தட்டி சிரித்து என்ஜாய் பண்ண படம் இந்த மரண மாஸ். கன்சிஸ்டண்ட்டாக அவ்வளோ சிரிச்சனான்னு கேட்டீங்கன்னா இல்லை, பட் கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் நல்லாவே சிரிக்க வச்சாங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன புன்னகையை மறையாமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த லெவலில் காமெடி ஒர்க் ஆகிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை டைமிங் மிஸ்ஸாமல் எக்ஸிக்யூட் பண்ண விதமும் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்துடைய சிச்சுவேஷன்லையும் டைலாக்ஸ்லையும் இருக்கிற பிளாக் ஹியூமர், சர்க்காசம் ரெண்டுமே ஆசம். மலையாள நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுற நார்த் இந்தியன், யூனிசெக்ஸ் ஓல்டு ஏஜ் ஹோம், ரன்னிங் கேக் மாதிரி வர சுரேஷ் கிருஷ்ணனுடைய கல்யாண டேட், வயலன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன குட்டி பையன்னு நிறைய விஷயங்கள் நல்லா ஒர்க் ஆச்சு. ரைட்டர்ஸ் சிஜு சன்னி அண்ட் சிவபிரசாத்துக்கு பாராட்டுகள். பேசில் ஜோசப் படம் முழுக்க காமெடியிலேயே பல வெரைட்டியை கொடுத்துருக்காரு. எப்பவும் போல அவருடைய டைமிங் சூப்பராக இருக்கு. அங்கங்கே அவருக்கு ஆங்கிரி சூப்பர் ஸ்டார், சேட் சூப்பர் ஸ்டார்னு வர அந்த நேம் கார்ட்ஸ் எல்லாமே சூப்பர் ஐடியாவாக இருந்தது. காமெடி மட்டும் இல்லை, இந்த கேரக்டருக்கான மீட்டர்லேயே எமோஷன் சீன்ஸ்லையுமே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் இந்த படத்துடைய ஹீரோனா அது ராஜேஷ் மாதவன் தான். தேவையான இடங்களில் கொஞ்சம் முட்டாள் மாதிரியும், சட்டுன்னு காமிக்கலாகவும் சட்டுன்னு சீரியஸாகவும் மாற இவருடைய ரேஞ்ச் சூப்பராக இருந்தது. கன்வின்சிங் ஸ்டார்னு அழைக்கப்படுற சுரேஷ் கிருஷ்ணா ஃபோனில் பேசுகிற காட்சிகள் எல்லாத்துலேயுமே சிரிக்க வைக்கிறாரு. படத்துடைய கோ ரைட்டர் சிஜு சன்னி கண்டக்டராக பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு படம் முழுக்க வராரு. அனிஷ்மா அனில்குமாரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்தில் கவனிக்க வைக்கிற இன்னொரு ஆக்டர், இந்த பர்வர்டட் தாத்தாவா வர புலியனம் போலோஸ் வர கொஞ்ச நேரத்தில் அதகலம் பண்ணி அட்டகாசம் பண்ணிட்டு போறாரு. அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வேக்கியான காமெடிக்கு ஜேகே தன்னுடைய பிஜிஎம்லையும், சினிமாட்டோகிராஃபர் நீரஜ் ரவி தன்னுடைய விஷுவல்ஸ் மூலமாகவும் ஒரு ஃப்ளேவர் கொண்டு வந்திருக்காங்க. மொத்த படத்துலையுமே கலர் டோனில், க்ளோஸ்அப்ஸில், ஃப்ரேமிங்கில், தென் மியூசிக்கில் இருந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருந்தது. வெல் டிஃபைன்ட் கேரக்டர்ஸ் இந்த கதையோடைய ஒரு ப்ளஸ். அப்சர்டான காமெடி படம் தான் அப்படிங்கிறது படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்துலேயே கன்வே ஆகிடும். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் இந்த படத்தை செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த பஸ் ட்ராவல் ஆரம்பித்து அதில் வர காமெடிலாம் நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. காசு கேட்கறது, பேசில் ஜோசப் அந்த பஸ்ஸுக்குள்ளே வர மொமெண்ட், வண்டியை நிறுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு பேசுகிற விதம், அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸோடைய அனௌன்ஸ்மெண்ட், சுடுகாட்டுக்கு போகிற ஐடியா, அங்கேயும் ஃப்ளாஷ்பேக்லையும் வர சர்ப்ரைஸான 2 கேமியோ, ஃபோட்டோ ஷூட் பண்ணுற கப்பல்னு பல விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சுவாரஸ்யமாகவே இருந்தது. ஆனால் கொஞ்சம் டூ மச்சான கிளைக்கதைகளும் டோனலாக செகண்ட் ஹாஃபில் இருக்கிற இன்கன்சிஸ்டன்சியும் கோல்டு மெடல் வாங்க வேண்டிய படத்தை சில்வர் பிரான்ஸ்னு கீழே தள்ளுது. சிஜு சன்னியோடைய அப்பா பாச ட்ராக் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. அதுக்கு ஒரு லிங்கெல்லாம் வச்சிருக்காங்க, பட் படத்துடைய பெரிய வீக் பாயிண்டாக எனக்கு அதுதான் அப்படின்னு தோணுச்சு. தென் பாபு ஆண்டனி கேரக்டர் நாயை தேடுற விஷயமும் எனக்கு ஒர்க் ஆகலை. திடீர்னு எமோஷனலாக சென்டிமெண்ட்டாக சில காட்சிகள் வர்றதும், அதுக்கு அடுத்த சீன்லேயே அது எல்லாத்தையும் காலி பண்ணுறதும் டேர்ன் ஆஃப்ஸாக தான் இருக்குது. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவுட் அண்ட் அவுட் காமெடி தான் அப்படின்னு முடிவு பண்ணியே ட்ராவல் பண்ணாங்களோ அதையே செகண்ட் ஹாஃப்லையும் பண்ணியிருக்கலாம். இதனால் கடைசி 3/4 மணி நேரம் கொஞ்சம் டிராகிங்காக தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த மரண மாஸ் ஒரு கிளவரான, விட்டியான, சின்சியராக எழுதப்பட்டிருக்கிற சுவாரஸ்யமான பிளாக் காமெடி. ஒரு சில ஹிக்கப்ஸ் இருந்தாலுமே கூட ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான காமெடி படம். ட்ரை பண்ணுங்கள். படத்துடைய வயலன்ஸ், அந்த குறும்புக்கார தாத்தா கேரக்டரைசேஷனை ஒட்டி வர சில காட்சிகள், வசனங்களுக்காக இது கண்டிப்பாக குழந்தைங்க பார்க்கக்கூடிய படம் இல்லை.